அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை தாருத் தௌஹீத் நடத்தும் 2022 ரமலான் சிறப்பு தொடர் கோபத்தை தணிப்பது எப்படி? இலங்கையைச் சேர்ந்த மௌலவி அப்துல் ஹமீது ஷரஈ அவர்கள் உரையாற்றுகின்றார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வல் ஜன்னah, உங்கள் இரட்சகனிடம் இருந்துமுள்ள மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் வானங்கள் பூமி அளவு விசாலமானது. உஇத்தத் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, தன் கையில் இருக்கும்போது நல்ல செழிப்பாக இருக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும்போதும் தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள். தர்மம் செய்வாங்க, கஷ்டமாக இருக்கும்போதும் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வாங்க, நல்லா இருக்கும்போதும் தர்மம் செய்வாங்க. ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை மெண்டு விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒல் ஆஃபீன அனின்னாஸ், அடுத்தவர்களை மன்னித்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து இன்னும் சில பண்புகளை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லிக்கிட்டே வர நீங்கள் பார்க்கலாம். சூரா ஆல இம்ரானுடைய 133 134 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இதில் அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய ஒரு பண்பாக சொல்லும்போது ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விடக்கூடியவர்கள், கோபத்தை அப்படியே சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது மூமின்கள் கோபத்தை அடக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், கோபம் வருது, நமக்கு அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்தை நம்ம எப்படி கையாளுறது, அந்த நேரம் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த கோபம் வரத்தான் செய்யுது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த கோபம் வரக்கூடியதாகத்தான் இருக்குது. எல்லா நிலையில் வாழக்கூடியவர்களும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டத்திலேருந்து எல்லாருக்குமே இந்த கோபம் வர்றது உண்டு. முதல்ல நாங்கள் பார்த்துக்கணும், கோபமே வரக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. கோபமே ஒருத்தருக்கு இல்லைன்னா அவருக்கு வெகுளின்றுவோம், என்ன செஞ்சாலும் அப்படியே இருக்கிறேன், ஒன்றுமே புரியாத ஆள் அப்படின்றாங்க. கோபம் பெறணுங்க. கோபம் பெறக்கூடிய நேரத்தில் கோபம் பெறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டால் அவருடைய முகம் சிவக்கும் அப்படின்றலாம் ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவருக்கு கோபம் வருது, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோபத்தை கையாளுவாங்க. அது எப்படிங்கிறத தான் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு அறவு கோபமே வருதில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் காண்பிக்கணும். ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் அப்படியே இருப்பாங்க, எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அவருக்கு சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக அவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஏதோ அதை பார்க்கணும். அப்போ கோபமே வரக்கூடாது, கோபமே வராது அப்படின்றது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கோபத்தை காட்டிக்க மாட்டாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாமல் இருப்பாங்க. அது அவருடைய ஆளுமை.
இந்த கோபத்துக்கும் ஒருத்தருடைய ஆளுமைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஆளுமைங்கிற இந்த பர்சனாலிட்டிங்கிறது மனுஷனுடைய பர்சனாலிட்டியை சைக்காலஜிஸ்ட் வந்து 5 வகைகளாக பிரிக்கிறாங்க. மொத்த பர்சன் வந்து 5 வகை கொண்டவர்கள். ஒவ்வொருத்தருக்கிட்ட பர்சனாலிட்டி என்றா அவருடைய ஆளின் தன்மை, அவருடைய இயல்பு குணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்பவும் கோபம் கூட குறைய வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் கோபமே வராதுங்கிறது தான் பிரச்சனை. கோபம் பெறும், ஒரு சிலருக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் பெறும், ஒரு சிலருக்கு வந்து கோபத்தை அடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா கோபத்தை அடக்கக்கூடியவர்கள். அது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய முத்தகீன்களுக்கு ஒரு சிவத்து, சொர்க்கவாதிகளுடைய ஒரு சிவத்து கோபத்தை அடக்குறது அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த கோபம்ங்கிறது ஏன் வருதுங்கிறத முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் ஒரு ஆளுக்கு கோபம் வருது, இந்த கோபம் வந்து என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னா, சின்ன ஒரு கோபங்க வாழ்க்கையே டிவோர்ஸில் போய் விழக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு கோபம் வந்ததால் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த கோபத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கேஸில் மாட்டிக்குவாங்க. ஒரு சின்ன ஒரு கோபம் சூசைட் பண்ணக்கூடிய லெவலுக்கு என்ன செய்யுது வருது. அப்போ அந்த கோபம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிரி தான். அதை கையாள தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே. ஆக இந்த கோபத்தை கையாளுறது சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்வோம் முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோபம் பாரத்தில் உடல்நிலை கூறு, உடலில் உள்ள நோய்க்கு ஒரு சிம்டம்ஸாக கோபம் வரும். அது ரொம்ப ஒரு முக்கியமாக நாங்கள் காணக்கூடிய உண்டு. அப்போ கோபம் வந்த உடனே முதல்ல வந்து நம்ம உடல்நிலை எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்க்கணும். மைக்ரைன் தலைவலி இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும், உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும், பிபி கூட இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யும் கோபம் வரும். அப்போ மைக்ரைன் தலைவலி இருக்கிறவங்களுக்கு கோபம் வர்றது இயல்பாக இருக்கும். அதில் சிம்டம்ஸ் எப்படி இருக்குமெண்டா தலைக்கடுப்பு, தலைவலி. அந்த தலைவலி இருக்கும்போது இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும், வெளிச்சம் பிடிக்காது, தனியாக இருக்கணும் போல இருக்கும். தலையில் ஏதாவது ஒரு துணியை வச்சு இறுக்க கட்டிக்கிட்டு யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இருட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் போல இருக்கும். அந்த தலைவலி இருக்கும்போது வாந்தி வர ஒரு ஃபீலிங் வரும். வாந்தி வராது, வாந்தி வரக்கூடிய ஒரு ஃபீலிங் என்ன செய்யும் அவங்களுக்கு இருக்கும். அது மாதிரியாக அவங்களுக்கு சில நேரத்தில் நெஞ்சில் வந்து காற்று விட முடியாத, மூச்சு விட முடியாத ஒரு கஷ்டம் வந்து நெஞ்சில் பொறுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்குன்றே சொல்லுவாங்க. நான் கேஸ்ட்ரிக் இருக்காது, கேஸ்ட்ரிக்குடைய எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. ஆனால் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்க மருந்து கொடுப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுற சிம்டம்ஸும் அதுதான். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்னட்ட வராங்க, அவங்க கேஸ்ட்ரிக்கு மருந்து பாய்ச்சிட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லை, இது ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ள சிம்டம்ஸ், கேஸ்ட்ரிக் உங்களுக்கு கிடையாது, அந்த டேப்லெட்டை நிப்பாட்டிடுங்க. அதாவது அடிவகத்துக்குள்ளே பற்றிக்கிட்டு கேஸ்ட்ரிக் மாதிரி அப்படி ஏதாவது சாப்பிட்டோன்னா உள்ளே இருந்து ஏதோ ஒரு கேஸ் வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப பெரிய கோபம் இருக்கும். யாருக்கு? இந்த மைக்ரைன் தலைவலி இருக்கிறவங்களுக்கு கோபம் கடுமையாக வரும். அந்த கோபம் எப்படி வருமெண்டா அவங்களுக்கு சத்தம் பிடிக்காது. குழந்தைங்க சத்தமாக பேசுறது, விளையாடுறது, பிள்ளைங்க 4 பேர் பேசிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அவங்களால தாங்க முடியாது. பயங்கரமாக நிற்பாங்க. கையில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் தூக்கி வீசி எறிஞ்சு வெளியே போ, அப்படியே சொந்த பிள்ளைக்கு தூக்கி அடிச்சிடுவாங்க. இந்த சத்தம் பிடிக்காது. இறைச்சல், ஒரு கிரைண்டர் வேலை செய்கிற சத்தம், ஃபேன் சுற்றுற சத்தம், இதுவே பிடிக்காது. பாருங்களேன், ஒரு ஃபேன் சுற்றுற சத்தம் கூட என்ன செய்யாது, பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடியவங்க மைக்ரைன் தலைவலி உள்ளவங்க. அந்த மைக்ரைன்ங்கிறது நரம்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் தான். அதை வந்து ஆயுர்வேத மருந்து, அந்த ஆயுர்வேதத்தில் வந்து பித்தம் சம்பந்தப்பட்டதை தான் இதை சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து புளிப்பு ரொம்ப விருப்பமாக இருக்கும், ஒமிட் வரும் அடிக்கடி. அந்த வாயில் வந்து ஒரு ஏவரை ஒன்று வந்து ஒரு புளிப்பு தண்ணி ஒன்று தொண்டையில் வந்து வாயில் வந்து நிற்கும். இது அவங்களுக்குரிய சிம்டம்ஸ். வந்து அவங்க உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப உடம்பு சூடாக இருக்கும். பெண்களாக இருந்தால் கடுமையாக முடி கொட்டும், அவங்களுக்கு மறதிகள் கடுமையாக இருக்கும், ஷார்ட் டைம் மெமரி லாஸ், உள்ளதெல்லாம் அந்த புதுசாக உள்ளதெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழுமினா குதிகால் கடுக்கிறது அவங்களுக்கு இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது,
இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு வாங்க. கோபத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்யணும். உடல் சூடெல்லாம் அந்த அந்த இந்த கோபத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது. அவங்க உடல் சூட்டை தணிக்கணும். அதுக்கு சில மருந்துகள், சில நாட்டு மருந்துகள் சொல்லி தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அது இந்த மேடையில் பொருத்தம் இல்லை, அதை தனியாக பார்த்துக்குவோம். அந்த மருந்துகளை நீங்கள் செஞ்சு டாக்டர்கிட்ட மருந்துடுங்க அல்லது நாட்டு மருந்துகளை சாப்பிடுங்க. உடம்பு சூட்டை குறைங்க. பெண்களாக இருந்தால் இந்த கோபம் படக்கூடியவங்க ரொம்ப ஒல்லியாக மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க, முடி கொட்டிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து மாத விலக்கு கூட ஒரு ஒழுங்கின்மையாக வந்துக்கிட்டு இருக்கும். வந்தால் ரொம்ப அதிகமாக வரும். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இது போக கோபங்கள் அதிகமாக வர ஒரு சிலருடைய இயல்பான பண்புகளை கோபங்கள் கூட வரும். முதல் இந்த கோபம் ஏன் வருது அப்படி என்று நாங்கள் பார்த்தா, நடந்த ஒரு சம்பவத்தை மனசு எப்போ ஏற்றுக்க மறுக்குதோ அப்போ தான் கோபம் வருது. இதான் டெஃபினேஷன். கோபத்துக்குரிய வரைவிலக்கணமே இதுதாங்க. நம்மளோட லைஃப்பில் நம்மளை சுற்றி நமக்குள்ளே நமக்கு வெளியில் நம்ம பார்க்குற இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நம்முடைய மனசு ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் கோபம் வரும். ஏற்றுக்கொண்டால் நிதானம் வரும். இதுதான் விஷயமே. இதைத்தான் இன்றைக்கு தலைப்பு முழுக்க நம்ம பேச போகிறோம். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஏன் அது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, மனசு ஏற்றுக்கொள்ளும் போது கோபம் வராது. உதாரணமாக நீங்கள் யாரோ பெற்ற ஒரு பிள்ளையை தூக்கி வச்சிருக்கிறீங்க. சத்தியமாக உங்களுக்கு அந்த பிள்ளை மேலே பாசம் எல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட பிள்ளைய கொஞ்சம் வச்சிருங்கம்மா, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறான்னு தந்துடுறாங்க. இல்லாட்டி நீங்கள் யாரையாவது பிள்ளையை தூக்கி வச்சிருக்கீங்க, உச்சா போகுது. உங்கள் உடுப்புலையெல்லாம் சுடிதார்லையெல்லாம் உச்சா போயிடுச்சு. நீங்கள் அந்த பிள்ளை கழுத்தை பிடிச்சி நசிக்கிறது இல்லை, என்னன்னா வேலை பார்த்தா அப்படின்னு கேட்கறது இல்லை. அவங்க அந்த பிள்ளையை தந்தவங்க ஐயோ இப்படி ஆச்சு போயா, ஒன்றும் இல்லைம்மா, அதுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை, எல்லாம் திட்டாதீங்க அப்படின்னு அந்த பிள்ளையை கூட நம்ம தூக்கி வீசிட மாட்டோம். பத்திரமா வச்சுருந்து மெதுவாக அந்த பிள்ளையை கொடுத்து பிள்ளையை சரியாக பார்த்துக்குமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்றோம். இதை போய் கழுவிட்டு வருவோங்க. அது வந்து யூரின், ஒரு நஜிஸு, அதுக்கு கூட நம்ம கோவப்பட மாட்டோம். ஏன்னா அது சின்ன குழந்தை, அது என்ன பண்ணும், அதுக்கு என்ன தெரியும். அந்த நடந்த சம்பவத்தை மனசு ஏற்றுக்கொள்ளுது, நீங்கள் நிதானமாக இருக்கிறீங்க. சரி, இப்போ மழை பெய்கிற காலம், நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரன் ஓவர்டேக் பண்ணி போட்டுட்டான். நிலத்தில் இருக்கிற தண்ணியில் டயர் பட்டு அப்படியே உங்கள் ஹபாயெல்லாம் அப்படியே பட்டுடுச்சு, உங்கள் உடுப்பில் பட்டுச்சு, உங்கள் வேட்டியில் பட்டுட்டு என்ன செய்வோம்? ஒரு ஆம்பளை என்ன செய்வான் தெரியுமா? அப்படியே பார்த்துட்டு எவன்டா அவனுக்கு லைசன்ஸ் அல்ல. சிலர் பைக் எடுத்து அந்த ஆட்டோ விரட்டுவான், பிடி அவனை அப்படின்னு விரட்டி போவான். ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே போய் ஓவர்டேக் பண்ணி அப்படி யூ-டர்ன் போட்டு முன்னாண்டு பாரு அப்படி இதை சொல்றதுக்கு 2 கிலோமீட்டர் ஓடிட்டான். நம்ம பெண்கள் எல்லாம் என்ன செய்வோம்? நாசமா போனோம், பிறல போறான், அறிவில்லையா, கண்ணு இல்லையா, மனுஷன் பக்கத்தில் வர தெரியாதா, நாசமா போறான். இவனுக்கு லைசன்ஸ் கொடுத்த எவன்டா, மாட்டத்தான் போறான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் ரொம்ப பொழிப்பாரு. வெறும் மழை தண்ணி தான், அதோட தொழலாம், யூரினோட தொழ முடியாது, ஒண்ணுமே இல்லை, தட்டி விட்டா பெய்த்துரும். இப்போ ரெண்டும் வந்து ஒரே சம்பவம் தாங்க. அது யூரின் கோபப்படலை, இது தப்ப, வெறும் தண்ணி, மழை தண்ணி கோபம் வருது. என்னாச்சு என்னாச்சு? அதை மனசு ஏற்றுக்கொள்ளுது, இது மனசு ஏற்றுக்கொள்ளலை. இதுதான் பிரச்சனையா. எந்த ஒரு விஷயத்தை மனசால ஏற்றுக்கிட்டோம் என்றால் அதுக்கு கோபம் வராது. ஏத்துக்கல்ல என்றால் கோபம் பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துக்கு சொன்ன தீர்ப்பும் நான் சொல்ற இந்த தியரியும் எப்படி நேர்வடுதுங்கிறத பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் சண்டை பிடிச்சி கோபத்தில் பயங்கரமான பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. பக்கத்தில் இருந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 பேர்கிட்டையும் ஷைத்தான் வந்துட்டான். எனக்கு ஒரு கலிமா தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை சொன்னால் அந்த ஷைத்தான் ஓடிடுவான் அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு இருந்தவர் என்ன வார்த்தை யார சொல்லலாங்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் புகாரியில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அப்படின்னு வருது. இன்னொரு ரிவாயத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானி தீங்கிலிருந்து பாதுகாவல் தரும். இந்த வார்த்தை, இந்த மந்திரத்தை சொன்னால் ஓடிடுவான் ஷைத்தான். இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க.
இப்போ இதுக்கு எவ்வளோ பொருத்தப்பாடு அப்படின்னு பாருங்க. ஷைத்தான் வந்துட்டான் என்றால் என்ன அர்த்தம்? ஷைத்தான் நம்மளை ஏதோ ஒரு பாவம் பண்ண வச்சுட்டான், அதானே ஷைத்தான் வந்தது. கோபப்பட்ட ஒருத்தர் என்ன தவறு செய்கிறார் என்றால், ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் ஒன்றை அந்த இடத்தில் மறந்துடுறார். என்ன? அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை விட்டுட்டார், மற்றதெல்லாம் நம்பிட்டார். இப்போ ஷைத்தான் என்ன செய்வார்? விதியை இப்போ மறக்க வச்சுட்டான். விதி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அவன் தண்ணியை அடிச்சுட்டு போய்த்தான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவன் இப்படித்தான் பார்த்துக்கலாம், இவ்வளவுதான். இதை சொன்னால் எப்படி குழந்தைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அதுக்கு என்ன செய்கிற? அல்லாஹ் அப்படித்தான் நாடி இருக்கானாக்கும், முடிஞ்சு வச்சு, சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும்? மைண்டு ஏற்றுக்கொள்ளுது, நடந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளுது, நிதானம் அறிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளலை, பொங்கி எழுறோம், கல்லோண்ட புத்தூக்கி எறிஞ்சாலும் எறிஞ்சிடுவோம் நம்ம. அப்போ ஒரு சம்பவத்தை மனசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஷைத்தான் வந்து நிற்கிறான், நீ கலா கதிரை நிராகரி. அதை எப்படி செய்யலாம்? அவன் அதை எப்படி நடக்கலாம்? அப்படி என்று வரும்போது நம்ம நிதானத்தை என்ன செய்கிறோம்? இழந்துடுறோம். அப்போ நாங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிறத இதை உணர்ந்து சொல்லணும். ஆஹா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நான் இதை ஏற்றுக்கொள்ளணும், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, விதி இப்படித்தான் இருக்குது, கலா ஹைர் என்று நாங்கள் நினைக்கும் போது நம்மளை நாங்கள் உடனடியாக சுதாகரித்து கொள்ளலாம். நம்ம ரொம்ப நிதானத்துக்கு வரலாம். இதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தது. இதைத்தான் இன்றைக்கு உளவியலாளர்களும் சொல்லித்தர்றாங்க. நடந்த ஒரு சம்பவத்தை மனசால முதல்ல ஏற்றுக்கோங்க, உங்களோட கோபத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அந்த நேரத்தில் அவசரப்பட்டு நமக்கு ரொம்ப ஒரு இரத்த கொதிப்பு ஏற்படும். மனுஷன்டா வெறுந்தான், ஆனால் அவ்வளவு நேரம் அது நிற்கக்கூடாது, உடனே தன்னை சுதாகரித்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை அடக்கின விதம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருட்களாக இருந்த அந்த சொத்துக்களை பங்கு வைக்கும்போது ஒரு முனாவிக்கு அதை வாங்கிட்டு போகும்போது சொல்கிறான், இவர் முகம் பார்த்து கொடுக்குறாரு, ஆள் பார்த்து கொடுக்குறாரு, அவருக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீதம் செலுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன அவர் சட்டையை பிடிச்ச ஒரு சஹாபி, இதை கண்டிப்பாக நபிக்கிட்ட சொல்லுவேன் அப்படியே நேரம் வந்து, யார சொல்லலாம் இப்போ வாங்கிட்டு போகிறோம், உங்களுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான்ன்றது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து போச்சு. அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோலை சொல்கிறார், ஐயோ நான் இதை சொல்லாமல் இருந்துச்சே அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? வேதனைப்படுறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோபத்தை எப்படி தணித்தார்கள்? முகம் சிவந்திருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னார், ரஹிமல்லாஹு அலா மூசா, மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாங்க. அது ஊதிய மூசா அக்ஸர மின் ஹாதா, இதை விட மூசா நபியை சோதிச்சாங்க, வேதனைப்படுத்தினாங்க. நம்மகிட்ட இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு போனா, மூசா நபியை யுத்தத்துக்கு போய் கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நமக்கு நடந்தது பரவாயில்ல, ஏற்றுக்கலாம், இது சின்ன மேட்டர், சின்ன விஷயம்தான், இதை விடப்பா மூசா நபிக்கு எவ்வளவோ நடந்திருக்குது அப்படி என்று அந்த கோபத்தை என்ன செய்கிறார் என்றால் சுதாகரித்து கொள்கிறார், அந்த கோபத்தை அடக்கி கொள்கிறார். அப்போ கலா கதிரை நம்பி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பி, நமக்கு மட்டுமில்லை இது எவ்வளோ பேருக்கு நடக்குது, நமக்கு கொஞ்சம் கம்மி தான் என்று எண்ணும்போது ஒரு கோபத்தை நம்மளால் அடக்க முடிகிறது. இந்த கோபம் அதிகமாக யாருக்கு ஏற்படும் என்றால், நான் சொன்ன 5 பர்சனாலிட்டியில் ஒரு பர்சனாலிட்டி இருக்குதுங்க, அது கரெக்டான நல்ல பர்சனாலிட்டி, ஆனால் அது ஆள் கம்மி, அந்த குரூப்பில் ஆள் குறைவாக இருக்கிறது, அதனால் அது அந்த பர்சனாலிட்டி உள்ளவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதாவதுங்க பெண்கள்கிட்ட அந்த பர்சனாலிட்டி உள்ளவங்க பெண்கள்கிட்டையும் இருப்பாங்க, ஆண்கள்கிட்டையும் இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாண்டா, அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, சொன்னால் சொல்லுத்தான். 10 மணிக்கு பயானண்டா 10 மணிக்கு நிற்பாங்க. அவங்களுக்கு கோபம் வெறும் 10 மணி ஆச்சு ஏன் வரலன்ட்டு. அவங்க வீட்டில் தலைவார சீப்பை இந்த இடத்துல தான் வைக்கணுமெண்டா அந்த இடத்துல வைப்பாங்க. வீட்டில் எங்கே சண்டை வரும் தெரியுமா? தாத்தா தங்கச்சிக்குள்ளே சண்டை வரும். எப்படி சண்டை வரணும்? அவள் போய் சீப்பு எடுக்கிறதுக்கு அவளத்தை கை வைப்பாள், சீப்பு இருக்காது, ஊடு 2 ஆகும், வெறும் 5 ரூபா சீப்பு தான்.
ஆறு இந்த சீப்பு எடுத்த உம்மா செல்வா அல்லாக்காக வாயை பொத்து அல்லைகள் எடுத்தோடு பக்கத்து உள்ளைக்கிறாக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ கொமர் பிள்ளைம்மா சத்தம் படாது. இந்த சீப்பை ஆறு எடுத்த அதை எனக்கு தெரிஞ்சாகணும். 5 ரூபா தான், 5 ரூபா இல்லை 5000 ரூபாண்டாலும் இந்த சீப்பை ஆறு எடுத்தேன்னு கேட்பாள். தங்கச்சிட்டு பழக்கம் என்னண்டா, சீப்பை எடுத்து வாந்தி எங்கே முடியுதோ அங்கே வச்சுட்டு அவள் போயிட்டே இருப்பாள். அந்த பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட். இவள் எப்படி இருந்தால் எவ்வளத்து தலை வந்து முடிஞ்சாலும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல சீப்பு வைப்பா. செருப்பை இப்படி தான் கலட்டி வைப்பா. அது ஒன்றில் ஒன்று ஏறாது, அதில் மண் படாது. அது அப்படி தான் இருக்கும். சோப்பு இங்கே தான் இருக்கும், ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும், கழுவினது இங்கே இருக்கும், அயம் பண்ணது இங்கே இருக்கும், அழுக்கு இங்கே இருக்கும். பாத்ரூமில் குளிச்ச ஈர துணி இருக்காது, அது நீட்டாக கயிறுக்கு வந்துடும். இப்படி அவள் வந்து எல்லாமே 100% சரியாக செய்வாள். டைம் என்றா டைம், 5 மணி என்றா 5 மணி, கிளாஸுக்கு போகிறண்டா போகிறல்லாட்டி போகிறல்ல, அப்புறம் முடிவெடுக்கிறது எல்லாம் இல்லை. இந்த டைமிங் எல்லாம் சரியா செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க பிரச்சனை என்ன என்றால் மற்றவர்களும் இதே பர்சனாலிட்டிக்கு வரணும் என்று எதிர்பார்க்கிறது தான் தப்பு. அதான் பிரச்சனை. அவங்களும் இதே பர்சனாலிட்டி என்று நினைக்கிறாங்களே அதுதான் தப்பு. அதனால தான் பிரச்சனை. இந்த பர்சனாலிட்டியில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அவ்வளோதான், அவன் தலையே சொட்டையாகிடும், முடிஞ்சு போச்சு. எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிப்பான். 1000 நாள் சரி என்னட்ட கவுன்சில் ஃபேமிலி கவுன்சிலிங் வருமே, என்னமா பிரச்சனைண்டா, கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் சார். அந்த 5 வருஷமா சொல்லி வாரன் அழுக்கு உடுப்பை இங்கே போடுங்கண்டு, குளிச்ச உடுப்பை காய போடுங்கண்டு. கேளுங்க கேளுங்க, அந்த ஆள் சொல்லுவோம். இதெல்லாமா ஒரு பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. பலவழு நீட்டாக இருக்கணும். அந்த அந்த கட்டில் மேலே அந்த 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 போட்டிருக்கிற பெட்ஷீட்டு கொஞ்சம் அப்படி சுருங்கி இருக்கக்கூடாது அவளுக்கு. அதை போய் அப்படியே நீட்டாக இழுத்து அப்படியே வச்சுட்டு வர. இதெல்லாமா பார்ப்பாங்க. சுருங்கத்தனமா செய்யும், படுத்தா எழும்பும் போது நீட்டாக மடிச்சு வை. இப்போ என்ன பிரச்சனை பாள். ஐயோ, இதுக்கு அதே பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆம்பளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்று இவர் ஒரு அரை இன்ச்சு இறங்கி வரணும், அவளும் ஒரு அரை இன்ச்சு இறங்கி வரணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியும். இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ கோபத்தை தணிப்பதற்கு அடுத்து நாம் செய்யக்கூடியது என்னென்றால், இவர் இப்படித்தான் இவங்க இப்படித்தான் என்ற முடிவை நீங்கள் கரெக்டாக எடுத்துடணும். இது எடுக்கலாட்டி உங்களுக்கு பிரச்சனை. நம்ம புருஷன் இப்படித்தான், அந்த ஆள் இப்படித்தான், அவர் இப்படித்தான், மறந்துடுவார். அதனால் அன்பில்லைன்றெல்லாம் நினைச்சிடக்கூடாது. அன்பில்லைன்றெல்லாம் நினைச்சிடக்கூடாது. அவர் அப்படித்தான், மறந்துடும். 1000 நாள் சொன்னாலும் 1001வது நாள் திரும்ப அதே தவறு தான். எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறேன், 2 மணிக்கு முன்னாடி வந்துருங்க, உங்களுக்காக சாப்பிடாம நான் காத்துக்கிறேன். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கு தான் பெறுவார். இப்போ என்ன முடிவு எடுக்கு? இவர் இறக்கம் இல்லைன்னு எடுக்கிறார். இறக்கம் இல்லை, பாசம் இல்லை, நம்ம மேலே பாசம் இல்லைன்னு எடுக்கிறதா? பாசம் இல்லாட்டி அவன் ஏன் 3 மணிக்கு இங்கே வாரான்? இன்னொரு இடத்த போக வேண்டியது, இங்கே தானே வாரான் அவன். அப்போ பாசம் இருக்கு. அவருக்கு அப்படித்தான் அந்த பாசத்தை காட்ட தெரியும். அப்போ இந்த கோபத்தை அடக்குவதற்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னண்டா, இந்த பர்சனாலிட்டியை தெரியணும். இந்த பர்சனாலிட்டி இருக்குதானே, ஆளுமை. எனது ஆளுமை இது, இவருடைய ஆளுமை அது, அவர் அப்படித்தான், இவன் இப்படித்தான் என்று தெரிஞ்சால் உங்களுக்கு கோபம் பெறாது. அதாவதுங்க, நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை உத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப வாழ்க்கையில வலிக்கும். நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர், நம்ம மேல இவர் கோபமே படமாட்டார், ரொம்ப பாசமா இருப்பார் அப்படிங்கிற ஒருத்தர் இப்படி உத்து பார்த்தாலே இப்படி பார்த்துட்டாரு இந்த மனுஷன், வலிக்கும். நீங்க எதிர்பார்க்கல. ஆனா இந்த ஆளு வளமையா திட்டுறது தான். நீங்க லேட்டா வரக்கொள்ளையே, லேட் ஆயிடுச்சா, சரி பாப்பா கத்தப்படுறாரு, பாப்பா கத்துவார், ரெடியா வருவான் அவர், டோய்க்கு வாடாவணும், தட்ட 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 தட்டன்னு அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அதான் அப்படி பயங்கரமாக கத்தி முட்டிச்சது பிறகு அந்த நேரம் அவன் ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படி இப்படி எனக்கு நிற்பாங்க பார்த்துக்கிட்டு எல்லாம் முடியட்டுமே. என்ன பலமையானது தான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா சரி பேத்துருவான். இவனுக்கு மனசு வலிக்காது. ஏன்? அவர் அப்படித்தான். அவர் சொன்ன அவ்வளவு வார்த்தையில் ஒரு வார்த்தையை உம்மா சொல்லியிருந்தா அவுட் இந்த ஆள்.
அவள் அப்படி இல்லையே. நான் எதிர்பார்க்காதது நடக்கும்போது வலிக்க செய்யும். அந்த இடம்தான் பிரச்சனைக்குரிய இடம். அப்போ கோபத்தை தணிப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது, இவன் இப்படித்தான், இவர் இப்படித்தான், இது இப்படித்தான், இந்த காலம் இப்படித்தான், இந்த கிளைமேட் இப்படித்தான், உமா இப்படித்தான், வாப்பா இப்படித்தான், நம்ம ஆசிரியர் இப்படித்தான், நம்ம ஸ்கூல் இப்படித்தான், இந்த ரோட்டில் உள்ள பசங்க இப்படித்தான் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கண்டா அந்த இடத்த அப்படியே தாண்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. இவன் இப்படித்தான் அப்படின்னு நினச்சி பாருங்க, கோபமே வராது. கோபத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ பர்சனாலிட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி. என்னோட பர்சனாலிட்டி இன்னொரு ஆள்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. என்ன மாதிரி தான் அது இருக்கணும்னு நினச்சிடாதீங்க. இதை ஏற்றுக்க மறுக்கும்போது தான் அந்த வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வருங்க. நம்ம பொண்டாட்டி சிங்காரிச்சு கோபப்பட்டு ஒரு மெசேஜ் போடுவா அல்லது ஒரு வார்த்தை பேசுவா. பேசின உடனே இது அப்படியே பெருசு படுத்தி, நீங்கள்லாம் எங்கள்கிட்ட ஃபோனில் பேச மாட்டீங்களே, உங்களுக்கு எங்களோட பேசுகிறோன்னா தானே கஷ்டம். சரி சரி, நீங்கள் பேசாதீங்க, ஃபோன் பேசாதீங்க, நீங்கள் மெசேஜ் மட்டும் ஏதாவது என்றால் டைப் பண்ணி விடுங்க, நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னோன்னே இந்த ஆளுக்கு, நான் என்ன அப்படியா இருந்தேன், நான் என்ன உன்னோட பேசாமல் இருந்தேன், என்னமோ அவசரத்தில் நேற்று பேசலை, அதுக்கு இப்படி எடுக்கிறேன், இனி இல்லை உன்னோட பேசுறது இல்லை, இனி மெசேஜ் தான் வா அப்படின்னு இந்த ஆளும் சொன்னால் அவங்களும் அதையே கண்டினியூ பண்ணினா எப்படிங்க லைஃப் ஓடும்? அப்போ நம்ம என்ன நினைக்கணும், சிரிச்சிடணும். நம்ம ஒய்ஃப் அப்படித்தான், அவள் அப்படித்தான். அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணி கட் பண்ணுவான், திரும்பவும் ஃபோன் பண்ணணும், கட் பண்ணுவான், ஒரு 3 தடவை ஃபோன் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, வச்சுடுங்க, ஒரு 1 hour ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணுங்க, தூக்குவா. என்னப்பா ஒன்றும் இல்லடி, உன் குரலை கேட்டால் தாண்டி எனக்கு தூக்கமே வரும், அவ்வளவுதான், அவுட். நாம ஏன் கோவப்படணும்? அவ தன்மை அப்படித்தான், இவ இப்படித்தான் முடிவெடுத்தா விஷயம் முடிஞ்சு போச்சு. என்னங்க, கீயை மறந்ததில் ஒரு கேஸ் காலிக்கோட்டு வரைக்கும் போயாச்சு ஸ்ரீலங்காவில். கீயை மறந்தது தான் டிவோர்ஸ் போட்டு வழக்கு போய் அது கிட்டத்தட்ட அது மாசக்கணக்கில் இழுப்பாங்க. இழுத்து கடைசி 2 ஃபேமிலியும் வேற வேற வேணாம் அப்படின்ட்டு எந்த அளவுக்குன்னா அந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து என்ன செய்யறான்டா, மச்சானுக்கு அடிச்சு போட்டான். டாய் அப்படின்னு, என்னடா தங்கச்சிக்கு இப்படி பேசினா அடிச்சு, அது போலீஸ் கேஸ் ஆகி அதோட இன்னும் கொஞ்சம் ஓவராய் டிவோர்ஸ் முடிய போகுது. காலியார் என்ன செய்கிறாருன்னா, கவுன்சிலர்கிட்ட போய் கடைசியாக ஒரு தடவை ஒரு கவுன்சிலிங் செஞ்சு அவர் என்ன சஜஷன் சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வாங்க. அவர் ஒரு லெட்டர் தருவார், இது பிரித்து விடத்தான் வேணும் அப்படின்ட்டு லெட்டரை கொடுத்தா முடிஞ்சு வராங்க. 2 பேரும் வந்து இருக்கிறாங்க, வேறு வேறு வாகனத்தில் தான் வராங்க. வந்து லெட்டர் தாங்க, எதுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை. சும்மா இப்படி தர முடியும், உட்காருங்களேன், இப்படி உட்காருங்க, உட்காந்து என்ன நடந்துச்சு, இந்த ஸ்டார்ட் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட், கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைங்க நல்லா தான் போயிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு, இந்த ஸ்டார்ட் என்னன்னா, அவருக்கு டவுனில் பெரிய ஹோல்சேல் கடை, பெரிய பிஸ்னஸ் மேன். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, கடைக்கு போகிறார். போகும்போது கடை கீயை மறந்துட்டார், கொஞ்சம் பிஸி, கடை கீயை மறந்துட்டார். பைக்கில் அவர் வந்து போகிற ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி அந்த வீட்டுக்கும் கடைக்கும் அப்படியே போய் அங்கே இறங்கி கீயை பார்க்குறாரு. ஆஹா, கீ எடுத்துகிட்டு வரல. அந்த நேரம் லாரி எல்லாம் வந்துட்டு சாமான்லாம் வந்துருக்குது, இறக்கணும். அவங்க வேறு, சார் டைம் ஆச்சு சார், அடுத்த கடைக்கும் போகணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் என்னோட வைஃபுக்கு கோல் அடிக்கார். வைஃப் இவர் கடைக்கு போனால் மத்தியானம் சாப்பிட்றது தான் வருவா. அதுக்கிடையில் பக்கத்தில் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவள் போகிறதுக்கு வலிக்கிறது, ஃபோனை பார்க்குறா, ஃபோன் பெட்டிலோ. அவர் சொன்ன தகவலுக்கு அப்புறம் அவள் சொல்கிற தகவல், சார் இவர் போய்த்தாரு, நான் வந்து எப்போவுமே ஃபோனோட தான் போகிறேன் சார், அன்னைக்கு பார்த்து ஃபோன் பெட்டிலோ சார்ஜில் போட்டுட்டு தங்கச்சி விட்டு போய்த்தேன், எனக்கு என்ன சார் தெரியும், இவர் 12 மணி தானே வருவார். இந்த ஆள் ஃபோன் பண்ணுறான், ரிங்கிங், நோ ஆன்சர். இப்போ பிபி ஏறுது, திரும்ப ஃபோன் பண்ணுறார், ஃபோன் ஆன்சர் இல்லை. பயங்கர கோபம் வந்தாச்சு. இங்கே இருக்கிறவங்க வேற சூடு ஏற்றிக்கிட்டு இருக்கான். சார் என்ன செய்ய, வெயிட். ஃபோன் அடிச்சு பார்க்காரு. ஏலா பைக் எடுத்துட்டு ஒரே வேற இங்கே வந்தா கேட்டுக்கு போட்டுலாம் போட்டுருக்கா, உள்ளுக்கு கீ
கதவுல அடிக்க சத்தம் போறார். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வெட்டி பார்க்குறாங்க. ஒரு நாளும் இல்லாத ஆள், இந்த ஆள் வந்து கேட்டில் அட்டிக்குது, போன நோண்டுது, காலால் உதைக்குது, சத்தம் போடுது. அந்த ஏற்றுக்கொள்ள முடியல அவருக்கு. அந்த ஊர் பின்னால புருஷன் சத்தம் போறாண்டி அப்படின்னு வாராத. இங்கதான் சீன் ஸ்டார்ட். அப்படியே வந்த உடனே கேட்ட திறக்கிறான். எங்க என்று ஒரு மோசமான பொம்பளைக்கு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லி எங்க இருந்து வாராய் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணால் அதை தாங்க முடியல. அப்ப நான் என்ன அதுக்கு போனேன்னு நினைக்கிறீங்களா? அவன யாருக்கு தெரியும் துறக்கதவை அப்படின்னு அவளுக்கு என்ன இப்படி சொன்ன இன்னைக்கு துறப்பு நீங்க துறங்க அதெல்லாம் கொடுத்துட்டான் உண்டு. கண்ணத்துல ரோட்ல சத்தம் போட அவன் டக்குன்னு நானாக்கு போன் பண்ணி மச்சான் என்ன இப்படி சொல்றாரு அன்றோன்னா வாரன் இன்னும் வாரன். அது அவர நிலைமை. வந்தோடனே அட்டிதான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தான தங்கச்சி நீ எப்படா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாய், இன்னும் நடத்த கட்ட வேண்டி சொல்லலாமாடா நீ என்ற அட்டிதான். அப்படி பெரிய ஃபைட்டிங் ஆகி துறப்பையும் எடுத்து அவர் உடுப்பையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போய்த்தார். கேஸ் முடிஞ்சு. அடுத்த நாள் போலீஸ் கேஸ், காலிக்கோட் கேஸ் என்று ஆகி இதுதான் இப்போ விஸ்வரூபம் எடுத்து வந்து நிற்கி. இப்போ இந்த கோபம் எங்கேருந்து வந்து நிற்கி? அந்த கோபம் ஒரு கோபம் இந்த கதைக்கு கதை சொல்லித்தான் பிரச்சனை ஊதி பெருசாகுது. கதைக்கு கதை சொல்ல அப்படி சொன்னதுக்கு ரிப்ளை உண்டு. நீ எங்க கடந்து வாராய் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரிப்ளை. இப்படித்தான் அந்த கோபம் பாரு. ஏன்னா நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, உங்க தாய் தகப்பனை நீங்கள் திட்டாதீர்கள் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க தாய் தகப்பனை நீங்கள் திட்டாதீங்க. யாரும் சொல்லலாம் சொந்த தாய் தகப்பனை யாராவது திட்டுவாங்களா? ஆமா. நீ அடுத்தவன் தாயை இழுத்தா அவன் ஓன் தாயை இழுப்பான். இப்ப நீ தானே உன் தாயை இழுத்து வைக்கிற. கோபம் எங்க வருதுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான். இன்னொருத்த உம்மாவை இழுத்தா அவன் என்ன செய்வான்? உங்க உம்மா என்று நம்மளை இழுப்பான். அப்ப பிரச்சனை வருமா இல்லையா? இதான விஷயமே, இதான் விஷயமே. அப்ப அந்த கோபம் என்கிறது வந்தால் கதைக்கு கதை சொல்லித்தான் அது கடுமையாகி கொலை வரைக்கும் போய் நிற்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதை தணிக்கக்கூடிய ஓடி வர்ற மற்றவங்க அவங்க தான் அதை இன்னும் சூடேற்றி கல்ல மலையாக்கி விடுறது. அவன் வந்து சரி மச்சான் சரி மச்சான் சரி மச்சான் அப்படின்னு சொல்லி இருந்து இன்னும் 2 தங்கச்சிக்கு போட்டு பொத்துவாய மச்சானை பத்தி உனக்கு தெரியுமில்ல, நீங்க வாங்க மச்சான் அமைதிப்படுத்திருந்தா அடங்கியிருக்கும். அவனும் இன்னும் பெரிய கோபக்காரனாக எப்படா என் தங்கச்சி நீ சொல்லலாம் அப்படியே அவன் கோபம். அது அந்த குடும்பம் தான் வாழ்க்கையை பிரிக்கிறதுங்க. என்னட்ட இன்னொரு ஃபேமிலி வந்துருந்துச்சு, டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு. குடும்பம் பிரிக்கு கடைசி கடிதம் தேவை டிவோர்ஸுக்கு. 2 பேரும் வராங்க. எப்படி வராங்கன்னா 2 பேரும் 2 வேன்ல வராங்க. கவுன்சிலிங் வெயிட்டிங் ரூமே ஃபுல் ஆயிட்டு ஒரு கேஸுக்கு. ஏன்னா அதுல 5 பேர் இதுல 5 பேர் 2 கேஸு 10-12 பேர் வந்தாச்சு. வந்து அப்படி நிற்காங்க. லெட்டர் தரணும் பண்ணோன்னா லெட்டர் தாண்டா 2 பேரையும் விசாரிக்கணும் அப்படின்றோன்னா கூடவே அந்த பெண்ணோட என்ன பாப்பா உம்மா அப்படியே செட் ஒரு 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அவ உட்கார சேர்ல அப்படியே அவருக்கு பின்னால் ஒரு 4 பேர். இவர் வந்து உட்காரார். அவரோட வந்த 2 பேர் அப்படி இருக்காங்க. சரி யாருக்கு பிரச்சனை? இவங்க மற்றவங்க என்னத்துக்கு நிற்கிறீங்க? வெளியில் போங்களேன். இல்லை கடிதத்தை தந்தா போயிட்டேன், கொஞ்சம் வெளியில் போங்களேன் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாம் வெளியில். இவர்கிட்ட சொன்ன சார் அந்த கதவை கொஞ்சம் பூட்டி விடுங்க. அவரும் போய் இழுத்து அடைச்சி லாக் பண்ணிவிட்டார். போய் இப்போ என்ன ஒன்றுமில்லை சார், நாங்கள் வந்து 2 வருஷமாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2 வருஷமாக எந்த தொடர்பும் இல்லை. அப்படியா? 20 வருஷமாக பேச்சு இல்லையா? இல்லை பேச்சே இல்லை. முகத்தை கூட பார்க்கலையா? பார்க்கவே இல்லை. இப்போ என்ன வேணும்? லெட்டர் வேணும் சார். சரி ஒன்ன திட்டம் என்ன? உன்னுடைய திட்டம் என்ன? இவளோட மனுஷன் வாழுவாங்க, வாழ முடியாது. அம்மா நீ என்ன சொல்ற? இவரோட வாழவே முடியாதுங்க, நீங்க கடிதத்தை அவருக்கு கொடுங்க. வேணாம் என்றார். சரி பிரியத்தான் போறீங்க, பிரியத்தானே போறீங்க. பிரியும் போது 4 நல்லதை சொல்லி பிரியணும். உங்களோட லைஃப்ல நீங்க எப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்றலாம் எனக்கு தேவையில்லை. உங்களோட லைஃப்ல பிரியத்தானே போறாய் பாப்பா. இந்த பொண்டாட்டியால உனக்கு கிடைச்ச ஒரு 10 இல்லாட்டி ஒரு 5 நல்லது சொல்லு.
இவவால உள்ள நல்லது பாசிட்டிவான விஷயம் சொல்லு என்னன்னா அவரு நான் சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா. மாஷா அல்லாஹ், அவ கண் கலங்குறா. நினைப்பிருக்குதா மாப்பிள்ளைக்கு? நான் சாப்பிடாம நைட்ல வெயிட்டிங்ல இருப்பார், அவர் சாப்பிட மாட்டார். பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவா. நீ இப்படி ஒவ்வொன்றா சொல்றான், யோசிச்சு வச்சு சொல்றான், நல்லது. அவ அப்படியே கண் கலங்குறான். கொஞ்சம் இப்ப திரும்பி பார்க்குறா புருஷனை, 2 வருஷத்துக்கு பிறகு. பரவாயில்லையே, 4 நல்ல விஷயம் நடந்துதான் நிற்குமா? இந்த ஆள் உனக்கு நடந்த ஏதாவது நல்லது கொஞ்சம் சொல்லுமா? அவவும் 4 நல்லது சொல்லிட்டீங்க. அல்லாவுடைய ஏற்பாடு லொஹருக்கு பாங்க சொல்லுது. சரி, பாங்க சொல்லுது. நீங்க வெளியூர் தானே, நீங்க ஜம்மு காசர் செய்யலாம். நான் பள்ளிக்கு போய் லொஹர் சொல்லிட்டு வாரேன். நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள ஏதாவது சொறி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும்டா மன்னிப்பு கேட்டு பேசிட்டு இருங்க. ஆரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா உங்க குறை 4 பேருக்கு தெரியக்கூடாது. சரி, ஓகே. ஒன்று வெளியில போய் கதவை இழுத்து பூட்டி கீயை கலட்டி லாக் பண்ணி கீயை கலட்டிட்டு அவங்க நினைச்சாலும் வெளியில வர முடியாது. பூட்டியாச்சு. வெளியில வந்துட்டு உள்ளுக்கு பஞ்சை நெருப்பையும் வச்சிருக்கு. 2 வருஷம் பதறைக்கு இருந்தது உள்ளுக்கு இருக்கு. வெளியில வந்த இவங்க, சார் எங்க போறீங்க? புருஷன் பொண்டாட்டி தான் உள்ளுக்கு வச்சுட்டு போறது, ஊரான வச்சுட்டு போகல. சும்மா இருங்க, பள்ளிக்கு போயிட்டு வா. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் பள்ளிக்கு போய் தொழுது பின் சுண்ணத்தெல்லாம் தொழுது அங்கே வந்தவர்களோட எல்லாம் கொஞ்சம் அரட்டை அரங்கம் நடத்தி நல்ல டைம் எல்லாம் வீணாக்கி வாரம் இந்த கேட்டுக்கு முன்னுக்கு விட்டி பார்த்துக்கிட்டு அந்த பாட்டி இந்த பாட்டி சண்டைக்கார குரூப் 2 பஞ்சாயத்து நடக்குது. விட்டுட்டு போயிருக்காரு இவருக்கிட்ட. நாங்கள் என்னத்துக்கு வந்த இவர் என்ன வேலை பார்த்து என்னமோ கூட்டி கொடுத்தவன மாதிரி நம்மளை புரிச்சம் பொண்டாட்டி தாண்டா உள்ளுக்கு இருக்கிறது. வந்து என்ன சார் லேட்டு, நாங்கள் போகணும் வெளியூர். போனதும் செயின் வச்சா முடிச்சு இருங்க. கதவை திறந்தேன், தட்டிட்டு கதவை திறந்தேன். தள்ளி இருந்த 2 சேரும் பக்கத்தில் இருக்குது. சரி என்னம்மா? இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். ஏன்பா அவன் வேனில் இடம் இருக்கா பிள்ளைய கூட்டி போகிறதுக்கு? ஓஹோ இருக்குண்டா. சரி கூட்டிட்டு போட்டா. வெளியிறங்கினா பூகம்பம் செதறுது. அவளே என்ன என்ன என்ற பொண்டாட்டி நான் போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்கள பேச உடலை, அதான் வந்த பிரச்சனை. இப்படித்தான் நிறைய குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது, பேச விடுறது இல்லை. ஏதோ ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் அவன் வீட்டை விட்டு வெளியிறங்குவான், அவன் வெளியிறங்குவான் கொஞ்சம் அப்படின்றோன்னா நீ இந்த 2 குடும்பம் இவங்கள ஃபோன் பேச விட்டா, ஹலோ யாரு? இல்லை ஆயிஷா கிட்ட கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் பேசணும். நீங்கள் யாரு? நான் தான் அவட மாப்பிள்ளை. இப்போ எல்லாம் பேச முடியாது, வெய் போனேன். அந்த பிள்ளை பேசுறதுக்கு தான் காத்துக்கு இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறார்கள் விட மாட்டாங்க. இதால தான் குடும்பம் நாசமாகிறது. அந்த கோபம் எங்க போய் வேலை செஞ்சு பார்த்தீங்களா? கோபம் ரொம்ப ஒரு ஆபத்தானது. அப்ப இந்த கோபத்தில் இருந்து வெளியில வரணும் என்றால் நாங்க முதல்ல எடுக்க வேண்டியது அல்லாஹ்ட ஏற்பாடு. இது கலாக்கதர். இவர் இப்படித்தான், எப்படி இவர் இப்படித்தான், இந்த உலகம் இப்படித்தான், இந்த மக்கள் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படி என்று நாங்க எடுக்கும்போது கோபத்திலிருந்து நம்ம லேசா வெளியில வரலாங்க. 3வது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்களா இல்லையா? நமக்கு நடந்ததை சிம்பிளாக்கணும். அதுவே பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக்கி தலையில வச்சிருக்காதீங்க. சின்ன விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ரஹிமல்லாஹு அலா மூஸா, மூஸா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. கத் ஊதிய மூஸா அக்ஸர மின் ஹாதா. மூஸா நபி ரொம்ப சோதிக்கப்பட்டாங்க, நமக்கு இருக்கிறது பரவாயில்ல கொஞ்சம் தான் சொல்றாங்க பாருங்க. அதுதான் நம்முடைய பிரச்சனையை சிம்பிள் பண்றது. நம்ம கையில இருக்கிற ஒன்றை பெரிய ஒன்றுக்கு பக்கத்துல வச்சால் அது சிம்பிள் தான். ஆட்டோ கொண்டே லாரிக்கு பக்கத்தில் பார்க் பண்ணா சின்ன வாகனம் தான், அதை தனியா வச்சா தான் பெரிய வாகனம். நமக்கு நடந்த பிரச்சனை சின்னது. இதை விட எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளவனோட எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை கோவக்காரர் தான், வேற ஒன்றும் இல்லையே அப்படி என்று நினைக்கும் போது வாழ்க்கை எளிமையாகும், வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாகும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா 100 வீதம் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்கதான் தப்பு இருக்குது. 100 வீதம் எல்லாமே கரெக்டா இருக்காது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணில் இருக்கக்கூடிய ஒரு தவறுக்காக அவளை கைவிட்டுறாத. இன்னொரு பெண்ணை நீ திருமணம் முடிக்கும் போது அந்த தவறு இவளிடத்தில் சரியாக இருக்கும், அதே நேரம் அவளிடத்தில் இருந்த நல்ல பண்புகள் 4 இவளிடத்தில் இல்லாம இருக்கும்.
வழங்கிட்டா. அப்போ அவகிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக விட்டுட்டு அந்த பிரச்சனை இல்லாத ஒரு ஆளை பார்ப்போமே தவிர அவள்கிட்ட இருக்கிற 4 பண்பு இங்கே இல்லாம போகும். இது நமக்கு புரிய மாட்டேங்குது, அந்த பண்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நம்முடைய பிரச்சனையை சிம்பிள் பண்ணணும். எல்லாமே சரியா இருக்கணுமே எதிர்பார்த்தா வாழ முடியாது. இருக்கலாம், நம்ம முழுமையான எல்லாத்துலேயும் 100% சரியான ஒரு ஆளு கிடையாது. நம்ம அதில் நிதானமாக இருக்கணுங்க. ஸ்கூலில் பிள்ளை எடுத்த ஒரு மார்க்ஸில் கோபப்படுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளை ஒரு மார்க்ஸ் கம்மியாக எடுத்துட்டான், 50 மார்க்ஸ் எடுத்துட்டான் ஆத்திரப்படுற, 30 மார்க்ஸ் எடுத்துட்டான் ஆத்திரப்படுற. எடுத்தா என்ன, 30 மார்க்ஸ் எடுத்துட்டு பிள்ளை என்னடா 30 எடுக்கிறான்னு சந்தோஷப்படுங்க. ஏண்டா நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு, ஸ்கூலே ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருக்குது. இந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்க முடியாதுமா, டவுன் சிண்டம் உள்ள பிள்ளை வீட்டில் வச்சிருங்க, அதை விட இந்த பிள்ளை இவ்வளவாச்சும் எடுக்கிறானே. சிலர் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வந்தா போதுங்க, மார்க்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லைங்க, படிப்பெல்லாம் ஏறாதுன்னு எங்களுக்கு தெரியும், பிள்ளை மனசு நோகாம பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும் என்ற பிள்ளைகளும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளை பெஸ்ட்டு தான், அது பெஸ்ட்டு தான். அதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. இவ்வளவுதான் முடியும், அதுல கெப்பாசிட்டி இவ்வளவுதாங்க. நம்ம பொண்டாட்டி இவ்வளவுதான், அவட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அவ படிச்சது இவ்வளவுதான், அவ நாலேஜை எடுத்துக்கிட்டது இவ்வளவு, அவளுடைய சூழல் இவ்வளவுதான், அவ ஃபேமிலியிலிருந்து அவ படிச்சுக்கிட்டது இவ்வளவுதான். அதோட நிறுத்தினால் அவள் எவ்வளவோ நல்லவள், அவன் எவ்வளவோ நல்லவன். ஒரு சின்ன விஷயத்துக்காக புருஷனை தேவையில்லைன்னுட்டு போகிறோம். அவன் எவ்வளவு நல்லவன்ங்கிறதுல 4 விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. ஒரு ஆள்கிட்ட இருக்கிற குறைய தேர்றதை விட நிறைவை தேர்றது தான் புத்திசாலித்தனம். குறை இருக்கும் இல்லைன்னு சொல்லல, திருத்தணுங்க. திருத்துறதுல நாங்க 4 நல்லதை மறந்து போய் திருத்தரக்கூடாது. என்ன இருந்தாலும் அந்த விஷயத்துல நல்லமே, இந்த விஷயத்துல நல்லமே, அந்த விஷயத்துல மார்க்க விஷயம் கரெக்டா இருக்காரு, 5 நேரம் தொழுகிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், இது கிடைக்குமா? எல்லாத்துலயும் நல்லா இருந்துட்டு தொழுகை இல்லாத எத்தனையோ காவிர்களோட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தொழுகை இல்லாட்டி காவிர் தான் அடுத்தது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எனவே நாங்கள் கோபத்தை அடக்கிறதுக்கு அடுத்து நாம் கையாளக்கூடியது நடந்த ஒரு விஷயத்தை சிம்பிள் படுத்துற, சின்னதாக்குற. இதை நாம எப்படி எடுக்கணும்னா அதை விட பெரிய ஆட்களோட, பெரிய பிரச்சனை உள்ளவங்களோட கம்பேர் பண்ணி மாஷா அல்லாஹ் நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்கணும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால் தன்னம்பிக்கை. மாற்றலாம், இதை மாற்றலாம், இதை சரியாக்கலாம், இதை நம்ம சரிப்படுத்தி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். நம்மக்கிட்ட அது கூட இல்லாட்டி நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? சிலர் ஒரு காரணத்துக்காக ஒரு மகனை விரட்டுறது வெறுக்கிறது, ஒரு மனைவியை வெறுக்கிறது விரட்டுறது, ஒரு புருஷனை விரட்டுறது வெறுக்கிறது, ஒரு தாயை வெறுக்கிறது விரட்டுறது ஒரு காரணத்துக்காக இருக்குது. அப்ப யாரு பலகீனமான ஆளு? நான் தானே. என்னால என் தாயை சரி செய்ய முடியலன்னா நான் தானே பலகீனமானவன். என்னால என் மனைவியை மாற்ற முடியலாட்டி எனக்கிட்ட தானே குறை இருக்குது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், என்னால முடியும், அவ இப்படி பேசிட்டாவா, எல்லாம் மாற்ற முடியும் எனக்கு, அவளுக்கு எப்படியெல்லாம் பேசணும், அவகிட்ட எப்படி கதைக்கணும், அவள் பலகீனம் என்ன, எங்க வச்சு நான் அவளை மாற்றணுங்கிற எனக்கு தெரியும், நான் எல்லாம் சரியாக்கிடுவேன். ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நம்பிக்கை மட்டும் இல்லை, இந்த ட்ரிக்ஸை பிடிக்கணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் வீட்டில் இன்னொரு மனைவி சமைச்ச ஒரு சாப்பாட்டை தட்டில் அனுப்பி வைக்கிறா. அது எந்த பெண்ணுக்கும் பிடிக்காது. என்னுடைய அந்த மனைவிமார்கள் நீதமாக நடந்துக்கிறாங்க. இன்றைக்கு என்ற நாள் என்ற வீட்டு நபி வருவாங்க, நான் என்னால் முடிஞ்சதை சமைச்சு கொடுப்போம், சந்தோஷமாக இருப்போம். நாளைக்கு உன்னுடைய நாள், நாளைக்கு தான் உன் வீட்டுக்கு வரப்போறாரு, இன்னைக்கு என்ன நீ அங்கிருந்து ஃபிட்டிங் செஞ்சு அனுப்புறாரு, இன்னைக்கு என்ன நீ அங்க இருந்து ஒரு அல்வா செஞ்சு அனுப்புறது, என்ன கைக்க போட பாக்குறியா என்ற ஒரு சண்டை வருமா இல்லையா? ஆயிஷா நாய் வீட்டுக்கு ஒரு அடிமை பெண் ஒரு தட்டு நிறைய ஒரு சாப்பாடு கொண்டு வராங்க. அடிமையை பார்த்ததும் தெரிந்து கொண்டார்கள் எந்த வீட்டு ஆளண்டு. சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆயிஷா நாய் அதை வாங்குவது போன்று வாங்கி கீழே கொட்டி விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், கோபம் வந்தாச்சு. தட்டு விழுந்துட்டு சாப்பாடு கொட்டிட்டு தோழர்கள் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பிரச்சனை. ஒன்று, அடிமையின் பிரச்சனையை சரிப்படுத்தணும், வீட்டில் இருக்கிற சஹாபாக்களின் பிரச்சனையை சரிப்படுத்தணும், மனைவியின் பிரச்சனையை சரிப்படுத்தணும். நம்ம ஆண்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா செம அடிதான், தட்டக்கும். என்னடி நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா, இந்த வீட்டில் 6 புருஷன்,
என்ன நீ 4 பேர் வீட்டில் விருந்தாளி இருக்கிற நேரம் என்ன நீ ரொம்ப துள்ளுற என்ன? இதான் ஸ்டார்ட். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாம வீட்டுக்குள்ள போய் அதே தட்டு கொண்டாந்து அடிமைக்கிட்ட கொடுத்து நப்பா எடுத்துட்டு போனாங்க. அவரை பிரச்சனை முடிஞ்சு கொண்டு டிக்கெட் கேன்சல். ஏன்னா அடிமையோட பிரச்சனை கொடுத்துட்டு பாத்திரத்தை கொண்டாண்டா பாத்திரம் போகணும். பாத்திரம் போகாட்டி அவரை பாத்திரம் கிழிஞ்சிடும். பாத்திரம் போயாச்சு, அவரை பிரச்சனை முடிஞ்சு ஒரே ஓட்டம் ஓடு அடிமை பெண் போய்த்தா. 2வது பிரச்சனை இருக்கிற சஹாபாக்கள். ஏன்னா நம்மளும் அப்படித்தானே. ஒரு மௌலவி என்றா அது என்ன மௌலவி இப்படி செய்யலாமாங்கிற மௌலவி என்ன வானத்துல இருந்து விழுந்தா மௌலவி? இப்போ மௌலவி நபீர வைஃப் இப்படி செய்யலாமாங்கிறது ஒரு பிரச்சனை வேற போகுது. நம்மளே அப்படித்தானே யோசிக்கிறேன். மௌலவி டிஷர்ட் போட்டுக்கு ஃபுட்பால் விளாடுறாருன்னா டிஷர்ட் போட்டுக்கு ஃபுட்பால் அவனுக்கு கால் இல்லையா உதைக்க மாட்டானா? ஏன்னா அவனுக்கு ஆசை இல்லையா டிஷர்ட் போட்டா என்ன? இப்போ அதால் தானே மௌலவி பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அவர் ஊட்டிக்கு போயிருக்கோம். மலக்க பண்ணலையே, மலக்க பண்ணல, நம்ம மக்களை தானே பண்ணினேன். ஊட்டிக்கு போமா அவன். இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குமே. நபீர வைஃப் இப்படி செய்யலாமா? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் 2 பேருக்கு பதில் கொடுக்குறாங்க. என்ன சொன்னாங்க? எப்படி உங்களோட வைஃப் இப்படி செய்யலாமான்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் மாத்தி பிரட்டி போட்டாங்க. உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுன்னா என்ற மனைவிக்கு ரோஷம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்கலாம். எப்பவுமே கோபத்தில் தள்ளி வச்சு பேசுறது, இறக்கத்தில் அள்ளி வச்சு பேசுறது. நல்ல வேலை செஞ்சா புருஷனை கூப்பிட்டு சொல்ல பாருங்க உங்களோட புள்ள படுத்துற பாட, உங்களோட புள்ள செஞ்ச வேலையை பாருங்க. அப்ப இவ புறவு கல்யாணம் பண்ணா பிள்ளைக்கு புறவு அவட பிள்ளைதான். ஆனா கெட்டது செஞ்சா பாப்பா கிட்ட சொல்ல பாருங்க உங்களோட புள்ள செஞ்ச வேலையை பாருங்க. நல்லது செஞ்சா என்ற புள்ள செஞ்சதை பாருங்க, இது என்ற புள்ள செஞ்சது. அப்ப இவன் என்ன புறவு பண்ணினா? இதுதான் பிரச்சனை. அப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய். கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு எந்த பொண்டாட்டி என்று சொல்லல, உங்களோட தாய் உம்மஹாத்துல் மூமின் தானே, மூமின்களுக்கு தாய் தானே, உங்களோட தாய் என்றாங்க. அது அவர் கோபத்தை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, இவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றது. உங்களோட தாய் என்னன்னா அவங்க எங்களோட தாய்க்கு அடிச்சு கிடிச்சு போட்டுறாதீங்க நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. கதகாலத்து உம்முக்கும் ஒரே வார்த்தை, உங்க தாய்க்கு ரோஷம் வந்துட்டு மனைவிக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, உம்மா நீ ரோஷத்துல தான் இதை செஞ்ச நான் ஏத்துக்கிறம்மா, இது இயல்புதான் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்றாங்க. பிரச்சனை அவங்க ஏன் கோபப்பட்டாங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டால் விஷயம் சொல். மனைவி கோபப்பட்டது நியாயம்தான், அவ அப்படித்தான் இருப்பா. என் பொண்டாட்டி என்னை விட்டு கொடுக்க மாட்டா, என்னுடைய விஷயத்துல என் பொண்டாட்டி கரெக்டா தான் இருப்பா. அவருக்கு ரோஷம் வர்றது நியாயம்தான், அவருக்கு கோபம் வர்றது நியாயம்தான். எனக்கு பாருங்க, எனக்கு இந்த கவுன்சிலிங் விஷயமா நிறைய கோல் பெண்கள் தான் எடுப்பாங்க. நான் வீட்டில் இருக்க கூட அவுட் ஸ்பீக்கரை போட்டு தான் பேசிட்டே இருப்பேன். அப்போ என் பொண்டாட்டி சொல்லுவான், இந்த பெண்களுக்கு உங்கள்கிட்ட பேசணும் போல, ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அவள் அப்படி சொல்றது நியாயம்தான். ஆறா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தன் புருஷன்கிட்ட நிறைய பெண்கள் பேசுறது அவளுக்கு பிடிக்குமா? இந்த கவுன்சிலிங் தியரி என்ன தெரியுமா? கவுன்சிலிங் ரூல்ஸ் என்ன தெரியுமா? கவுன்சிலர் சேர்ல முன்னுக்கு இருப்பார், இடையில டேபிள் இருக்காது. டேபிள் இருக்காது, முன்னுக்கு சேர்ல இருப்பாங்க. டச் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. சில கவுன்சிலர் காய்ச்சல் பார்த்தாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தொட்டு காய்ச்சல் மேடம் காய்ச்சல் காயிடும், தொடக்கூடாது, சட்டத்திலே இல்லை. இடையில டேபிள் இருக்கக்கூடாது. சேர்ல தான் முன்னுக்கு அப்படியே எதிர்க்க சேர்ல போடலாம், அல்லது கொஞ்சம் வி ஷேப்ல போடலாம். ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் பண்ணும்போது கண்ணை பார்க்கணும். ஏன்னா அந்த பேச்சு அந்த ஐ கான்டாக்ட்ல நிறைய நாங்கள் உண்மைகளை எடுக்கலாம். ஒரு ஆளோட பேசும்போது அவருடைய கண்ணை பார்த்து தான் நாங்கள் சில விஷயத்தை ட்ரீட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 60% பிரச்சனைகளை கண்ணை பார்த்து முடிவெடுக்க முடியும். அப்போ ஐ கான்டாக்ட் இருக்கணும், பாடி லாங்குவேஜ் இருக்கணும். இது டூல்ஸ். என்னுடைய ஒய்ஃப் எனக்கு போட்டது, நீங்கள் கவுன்சிலிங் செய்கிறாண்டா டேபிள் போடணும். கதிரில் இருக்கும்போது கால் பட்டுறலாம். இன்னைக்கு வரைக்கும் பல வருஷமா நான் டேபிள் போட்டு தாங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அவளுடைய ரோஷம் நியாயமானது, அவளுடைய ரோஷம் நியாயமானது.
அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் உனக்கு என்ன தெரியும், உழைச்சி சோத்தை தரம் தின்னுட்டு போறையாண்டால் வாழ்க்கையில் நான் சந்தோஷமா இருக்க முடியாது. ஊருக்கே கவுன்சிலிங் பண்ணிட்டு நான் போகணும் எங்கேயாவது கவுன்சிலிங், சார் கொஞ்சம் வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு பிரச்சனையை தீர்த்துவீங்க. நோ, நடக்காது. அப்ப நான் என்ன செய்ய, அவள் ரோஷப்பட்டுட்டா, அவ அப்படித்தான், அவ மனநிலையை புரியுங்க. இந்த பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. பெர்செப்ஷன், பார்க்கக்கூடிய கோணம், பார்வை எப்படி இருக்கு. ஒரு ஆள் பிரச்சனையை தீர்க்கிற என்றால் நீங்க அந்த ஆளாக இருந்து சிந்திக்கணும். நீயாக இருந்து சிந்திச்சால் பிரச்சனை முடியாது. அதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரு கண் பிதுங்கி வெளியில வந்த நிலையில் ஒருத்தன் உன்னிடத்தில் தீர்ப்பு கேட்டு வந்தாலும் அவசரப்பட்டுறாத, அவன் எதிரி 2 கண்ணும் பிதுங்கிட்டு வரக்கூடும். அவசரப்படுறது, ஆஹா கண்ணே அடிச்சு வழியாட்டானா இப்படி அவன் நான் சொல்லிடக்கூடாது. வெயிட் இருங்க, வேற நிறைய பேர் என்னட்டு வந்து அப்படித்தான் சொல்லுவாங்க, அவள் அப்படி இப்படியாதோ அந்த மாதிரி என்று பயங்கர, பார்த்தாலே ரொம்ப மோசமான பொண்ணா இருக்காளே, வரட்டும் அவள் தீர்ப்பு கொடுக்கல, கூட்டிட்டு வா. அவ சொல்ற விஷயத்த பார்த்தா இந்த ஆளு ஊமக்கிழவன் இருக்கானே, ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையை செஞ்சிருக்கேடா நீ, அவ்வளவு பிரச்சனை இருக்கும் அங்க. முடிவு அப்படி எடுக்கக்கூடாது. பெர்செப்ஷன்ங்கிறது என்னன்றா, ஆயிஷா நாயை தட்டி விட்டது அவ மனநிலை என்னங்கிறது, ஆயிஷா நாயாக இருந்து ஒரு மனைவி ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவ நிலைமையை அவவாக நான் கொஞ்சம் நிலையை மாத்தி அப்படியே சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒரு மனைவி, எனக்கு ஒரு புருஷன், அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி, அது சாப்பாடு அனுப்புது, நான் ஏத்துக்குவேன், நான் ஏத்துக்க மாட்டேன், கரெக்ட், நீ செஞ்சது சரி. அப்போ பிரச்சனை இல்லாம போகுது பாருங்க, கோபம் தனியுது. ஆயிஷா நாய் விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள், கதுகாரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுமா. தாய்க்கு ரோஷம் வந்துட்டுங்கிறத எப்படி விளங்கப்படுத்துறாங்க, அம்மா நீ கோபப்பட்டதை நான் ஏத்துக்கிறேன், உனக்கு ரோஷம் தான் வந்துச்சு, அதனாலதான் நீ தட்டி விட்ட, அதை நான் ஏத்துக்கிறேம்மா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு, சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. எனவே கோபத்தை தணிப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய அடுத்த முடிவுகள் என்னென்றால், யார் நமக்கு எதிரியாக நிற்கிறாரோ அவர் நிலையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். பிள்ளைங்க கோபப்படுறாங்கன்னா பிள்ளை அவ நிலைமையில இருந்து அவ கோபப்படுறத நாம புரிஞ்சு கொள்ளணும். சரிதான், சரிதான், உன் வயசு அப்படித்தான், அந்த வயசுல இருந்து நான் வந்தேன், அந்த வயசுல உனக்கு இது இப்படித்தான்மா தெரியும் அப்படின்ட்டு நிதானமா புரிய வைக்கிற ஒரு நிலை அப்பதான் வரும், இல்லாட்டி வராது. ஒரு ஆளினுடைய தன்மையை விளங்கணுமே, ஒரு தேவையை புரிஞ்சு கொள்ளணுமே. நாம இங்கிருந்து பார்க்கறது இல்லையே, இங்கிருந்து நம்ம பார்க்கறது இல்லை, அவங்க நிலைமையை புரிஞ்சு கொள்ளணும். ஆகா இவங்க வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு செக்ஸ் தேவை இருக்கு, அவங்களுக்கு மாப்பிள்ளை தேவை, இப்ப கல்யாணம் பண்ணணும், அதைத்தான் இந்த ரூட்டை வெளிப்படுத்துறாங்கிறத நாம புரிஞ்சிடணும். ரொம்ப கோவப்படுறாங்க, இப்படி சத்தம் போடுறாங்க, அதை உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்க, ரைட், நிலைமை வேற, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், முடிச்சு கொடுக்க விஷயம் முடியுது. அந்த நிலைமையை புரிஞ்சு கொள்ளணும், அது பெர்செப்ஷன். நாங்க இந்த போனை நான் காட்டுறேன், முன்னுக்கு இருக்கிறவங்க சொல்லுவாங்க போன் என்பது பேனையை போல, ஏன்னா நீங்க பார்த்தது இந்த பகுதி. இங்க இருக்கிறவர் சொல்லுவாங்க போன் என்பது இந்த கையை போன்றது, ஏன்னா அவர் பார்த்தது இந்த பகுதி. 2 பேருக்கும் சமாதானப்படுத்தி வைக்கிறதா இருந்தா, நான் நீயாக இருந்தும் பார்த்து இவராக இருந்தும் பார்க்க, கரெக்டு தான், கரெக்டு தான், நீ பார்த்தது போனினுடைய ஒரு விளிம்பை, நீ பார்த்தது போனினுடைய ஒரு பக்கத்தை, நீங்க 2 பேர் சொல்றது சரிதாம்மா, போன் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும், இப்பதான் தீர்ப்பு சரியாக இருக்கு. ஒரு ஆள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முதல் அவர் மனநிலை என்ன, அவர் வயசு என்ன, அவருடைய பொருளாதார நிலை என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, இதை எல்லாத்தையும் நான் உள்வாங்கி அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கலாட்டி நம்ம நல்லது பண்ணல. எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடுத்தவர்களுடைய மனநிலையை சரியா புரிஞ்சு கொள்ளணும், எப்படிப்பட்ட தன்மையில இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப நமக்கு அந்த கோபத்தை சரியாக அடக்கி கொள்றதுக்கு முடியுமாக இருக்கும். எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடுத்த ஒரு நிலை இந்த ஒரு நிலையாக இருக்கு. அடுத்தவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்றது. அடுத்ததுங்க, நமக்கு நடந்த விஷயம், கோபம் வர அளவுக்கு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கும், ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது இயற்கையின் சீற்றத்தால் வரலாம், அடுத்தவர்கள் அநியாயம் செஞ்சு அந்த கோபம் வரலாம். நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வீட்டுக்கு போடுறதுக்கு வச்சு இந்த டைல்ஸ் அடுக்கி இருக்குது, ஒருத்தன் வந்து ஜாமத்தில் கோபத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி ஒட்டச்சு போட்டுட்டு போயிட்டாங்க, 1,00,000 ரூபாய் டைல்ஸ் உடஞ்சி போச்சு, அவ்வளோதான். பயங்கரமாக கோபம் வருது.
அந்த கோபத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு போகும்போது அதை அடக்கிறதுக்கு கண்டிப்பாக அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மனைவி துணை செய்யணும், அவர் நண்பர்கள் துணை செய்யணும். அவங்கெல்லாம் இவனை உசுப்பேத்தி விட்டா நாளைக்கு ஜெயிலில் சாப்பாடு கட்டிக்கு போய் பார்க்க வேண்டி வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, எவன் செஞ்ச வேலை நான் ஆம்பளையா நீங்க பார்த்துக்கு நிற்கிறீங்களேன்றுவா. ஆம்பளை பாருடி என்னோட போனா இவக்கு நீ ஆம்பளையே இல்லை 5 வருஷத்துக்கு போட்டு பேத்துருவார். அப்ப அவர் கோபப்படும்பார், நியாயம். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சரி இவன் செஞ்ச அநியாயத்துக்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் அவனுக்கு காட்டுவான். அநீதி விளைவிக்கப்பட்டவனின் துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் திரை இல்லை. நீங்க துவா கேளுங்க. இது ஒரு சுனாமியில் போனதாக நினைச்சுக்கோங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்ததா நினைச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் மனுஷனுக்கு நடக்கலையா? வீடு இடிஞ்சு கீழே விழலையா? புயல் வந்துச்சே, எவ்வளவு சேதத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி இதை நினைச்சுக்க, விடுங்க, அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுங்க, விட்டுடுங்க அப்படி என்று சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறாள் சொல்லலாட்டி இவரை கோபத்தை கண்ட்ரோல் பண்ண இயலாது. அப்ப கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அருகில் உள்ளவர்களின் துணை தேவை. அல்லாஹ் தாலா கணவன் மனைவியை பற்றி சொல்லும் போது சோடி சோடியாக படைத்தோம் என்று சொல்லிட்டு காரணம் சொல்றான், லிதஸ்குனையிலேயா. அந்த மனைவி இடத்துல கணவனோ கணவனிடத்துல மனைவியோ நிம்மதி அடைந்து கொள்வதற்காக. விளங்கிட்டா? வீட்டை போனா தான் எனக்கு நிம்மதி, பொண்டாட்டிக்கிட்ட போய் என் பாரத்தை சொன்னா தான் எனக்கு நிம்மதி என்று நினைக்கிற அளவுக்கு பெண் இருக்கணும். அதே மாதிரி பொண்டாட்டி என் புருஷன் வரட்டும், அவர்கிட்ட நான் நெஞ்சில சாஞ்சி அழுதாத்தான் என் பாரம் குறையும் என்கிற அளவுக்கு அந்த புருஷன் நடந்து கொள்ளணும். பொத்து வாய சத்தம் படாது அல்லாவே என்று சொன்னா அவள் இனி யாருக்கிட்டையாவது போன்ல அந்த பிரச்சனையை பேசுவார், நமக்கு இனி ஒன்றும் இல்லை, அவுட். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட வாரத்துக்கே பயப்படுற அளவுக்கு நாம நடந்துடக்கூடாது. எப்படி? கோபத்தை உண்டாக்கிடக்கூடாது. அந்த ஆளு வீட்டுக்கு வாரத்துக்கு பயப்பட்ட ரோட்ல பேசி நிற்கான், டைம் ஆச்சு போடா பொருடா 10:30 11க்கெல்லாம் அவள் தூங்கிடுவாள், அதுக்கு பிறகு போறேன்டா கொஞ்சம் பேசிக்கிட்டுதா. இப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவள் தூங்கு மட்டும் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போகணும், என் பொண்டாட்டிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணுங்க, ஒரு ஆறுதல் இருக்கணும். அந்த ஆள் வெளியிலேருந்து 1008 டென்ஷனோட வரும்போது இவ சமயக்கட்டு டென்ஷன்ல ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பா. அவர் வரும்போதே வாங்க, அந்த ஆள் வெறுகுது தானே, அந்த வாங்கண்டாலே சம்திங் ராங் தான். அவர் வாரார், உள்ளுக்குத்தான் வாரார், அப்படியே ஓடிட மாட்டார். அவர் வரும்போது வாங்க, உங்களை தான் காத்துக்கிறீங்க வாங்க. அல்லோ பெரிய கேஸ் ஒன்று இருக்கா, அவன் இனி பயந்து கேடுவான். வந்தோன்னா அவன் கேஸை கேட்கறல, வாங்க உங்க பிள்ளை செஞ்சதை பாருங்கன்னொன்ன இவன் ஏற்கனவே அரைச்சூட்டில் வந்தவனுக்கு இதை சின்ன முழுச்சூடாகி பிள்ளைய கூப்பிட்டு பலாரன்ற ஒரு அடி அடிப்பான். என்ன ஏதென்று கேட்கவே மாட்டான். அடிச்ச உடனே திரும்ப சொல்ற, என்ன நீங்க பிள்ளைக்கு மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறம்பாள், நீ தான் அடி சொன்ன மறுவா மாடுக்கு அடிக்கிறப்ப எப்படி அடிக்கடி இன்னொன்றை கொடுத்துப்போம். அவருக்கு கனகலமாகும். வந்தா முதல்ல வாங்க உட்காருக்க, ஆறுதலா இருந்து அவர் டென்ஷனை கண்ணில் மதிக்கணும், அவர் பதட்டத்தில் மதிக்கணும், அவர் முகத்தில் மதிக்கணும். சரியில்லையே, முகம் சரியில்லையே, என்னாச்சு, என்ன நடந்துட்டு விசாரிக்கணும். அப்புறம் மெதுவாக கொஞ்சமாக, பிள்ளை ஒரு வேலை பண்ணிட்டாங்க, கோவப்பட்டுறாதீங்க, சின்னவன் தான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சொன்னாதான் திருந்துவான் என்று சொன்னால் அங்க கோபம் தனியும். எனவே கோபத்தை அடக்குவதற்கு இந்த வழிகளையும் கையாளுவோம். இன்னும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடும். மழை வர்றதுனால முடிச்சுக்கிறேன். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.